அனைவருக்கும் வணக்கம். நான் கமிஷனர் கோயம்புத்தூர் கார்பரேஷன். எங்களுக்கு இன்னைக்கு இந்த நன்னாளில் எங்களுக்கு சிறந்த மாநகராட்சிக்கான முதலிடம் தமிழகத்திலே எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் இந்த ஊக்கத்தொகையும் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நாங்கள் பல்வேறு திட்டப்பணிகளில் நல்ல முன்முனைப்போடு செயல்பட்டதற்கான ஒரு ஆதாரமாக நாங்கள் இதை எடுத்துக்கிறோம். எங்களுடைய களப்பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், இன்ஜினியர்ஸ், மற்ற அனைத்து துறை அதிகாரிகள் அத்தனை பேரோட முழு முயற்சிக்காக கிடைத்த வெற்றியாக நாங்கள் அதை பார்க்குறோம். இதுக்கு அடுத்தடுத்த ஸ்கோப் நிறைய இருக்குது. ஒவ்வொரு ஃபீல்ட்லையுமே எங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு இலக்குகள் இருக்குது. அந்த இலக்குகளை விரைவாக அடைவதற்கும் உத்தேகமாக பணியை செய்வதற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இந்த அவார்டு எங்களுக்கு அமையும். தமிழக அளவில் கிடைச்ச இந்த ரெக்கக்னேஷன் எங்களுக்கு பல்வேறு அலுவலர்களுடைய ரேங்கிங்னாலையும் எங்களுடைய மார்க்கெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த வகையில் நாங்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும், எங்களுடைய செயலாளர் அவர்களுக்கும், எங்களுடைய அனைத்து அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்ற மாநகராட்சிகளோட நீங்கள் எந்த வகையில் சிறப்பாக செயல்படுறீங்க? எந்த யூனிக்னஸ்னால உங்களுக்கு இந்த அவார்டு கிடைச்சிருக்கு? அதாவது பல்வேறு துறையிலையுமே நாங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்டெப் எடுத்துருக்கிறோம். அதில் பார்க்கும்போது ரேங்கிங் லிஸ்ட் மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 80 பேராமீட்டர்ஸ் அவங்க பார்க்குறாங்க. அது ரெவன்யூவாக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், அடிப்படை வசதிகளாக இருக்கட்டும், சாலைகளாக இருக்கட்டும், தெருவிளக்குகளாக இருக்கட்டும், இது மாதிரி இப்போ அனைத்து வசதிகளையும் பார்க்கும்போது அதில் நம்ம மற்ற கார்பரேஷன்லேருந்து முன்னிலை இருந்ததுனால தான் இந்த பேராமீட்டர்ஸ் மூலமாக எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ மேலும் அடுத்தடுத்து இந்த முன்னேற்பாடுகளை மேற்கொண்டு அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அளவுக்கு நாங்கள் மேற்கொள்வோம். 50 லட்சம் ரூபாய் தமிழக அரசு சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பணத்தை என்ன பண்ண போறீங்க? இதை வச்சு நாங்கள் ப்ராஜெக்ட்ஸ் நல்ல ஒரு ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து குழந்தைகளுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம்னு ஒன்று இருக்குது. பட் இருந்தாலும் கவுன்சிலில் பேசிட்டு எங்களுடைய கவுன்சிலரோட ஒத்துழைப்போட எங்களுடைய மண்பு மேயர், துணை மேயர் இவங்கள்ட்டெல்லாம் பேசிட்டு மண்பு அமைச்சர் அவர்களையும் பேசிட்டு என்ன சிறப்பான ஒரு பணியை முன்னெடுப்பு செய்வதற்கு நாங்கள் முயற்சிகள் மேற்கொள்வோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.